ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே சாங் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த டைமில் லீ வந்து நைஸாக அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். என்னாச்சு அப்படின்ட்டு சாங் கேட்டான். இல்லை எனக்கும் தூக்கம் வருது, நான் உன் கூட வந்து தூங்கட்டா அப்படின்னு கேட்க சாங் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம லீ வந்து அண்ணா என்னை ரிஃப்யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். சரி சீக்கிரமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங் இந்த சைட் திரும்பிக்கிட்டா. இவன் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசுல இருந்தே லீக்கு வந்து அவன் அண்ணன் கூட இருந்தாலே போதும், அது எவ்வளோ பெரிய இடியோ மலையோ, பட் அவன் அண்ணன் கூட இருந்தா அவனுக்கு ஏதோ பில்ஸ் போட்ட மாதிரி நல்லா தூக்கம் வரும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் அண்ணனை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட ஹார்ட் பீட்டை கேட்டுக்கிட்டு அப்படி நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு அவன் போயிடுவான். இது அவனுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. எப்பெல்லாம் அவன் ப்ராப்ளம்ல இருக்கானோ அப்பெல்லாம் வேகமா அவன் அண்ணன் கிட்ட ஓடி வந்துருவான். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இவனும் தூங்கிட்டு இருக்க சடனா அவனுக்கு அந்த டைம்ல அவனோட அம்மாவும் அப்பாவும் ட்ரீம்ல வராங்க. வந்தவங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க இனிமேல் உன் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லே இவனுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒன்று ஒன்னா சொல்றாங்க. இப்படி மற்றவங்க வீட்டில் வந்து இருக்கான், அவனுக்கு எப்படிதான் இருக்க முடியுமோ, ரொம்ப பாவம் இல்லை, இப்படி அனாதை ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட படிக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே இவன் வந்து அனாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு பாவம் அப்பாவி அப்படின்னு சொல்லியே இவனை வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு இவனுக்கே ஒரு கட்டத்தில் என்னால் முடியலை, தயவு செஞ்சு என்னை விட்டுடுறீங்களா, என் பின்னாடி வராதிங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தூக்கத்துலையும் அவனோட அண்ணாவும் மட்டும் தான் இவன் தேடிட்டு இருக்கான். தூக்கத்தில் தான் அழுறான் அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டிலையும் அவன் அழுதுட்டு தான் இருக்கிறான். என்னாச்சு எந்திரலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் வந்து எழுப்பி விட இவனுக்கு அப்போ தான் புரியுது இதெல்லாம் ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அண்ணனும் என்னாச்சுன்னு கேட்க ஒரு கெட்ட கனவு தான், கெட்டவங்களாம் என் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனே திரும்பிக்கிறான். திரும்பி இந்த சைடு திரும்பிக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க அவன் அண்ணனுக்கு என்ன சொல்கிறனே தெரில. லீயை கூப்பிட்றான். நீ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்டா, எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவேன், நீ இப்படி அழுது எனக்கு தலைலாம் வலிக்கும், ஒரு கட்டத்தில் அவனை திருப்பி அனுப்பிடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஆனால் இப்போலாம் நீ ஏன் அழுறது இல்லை, நீ வளர்ந்துட்டேங்கிறதுனால அழாமல் இருக்கியா அப்படின்னு கேட்க இவனுக்கு கண்ணீர் பொங்குது. அப்படி மறுபடியும் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனுக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது. ஸோ ஹக் பண்ணிக்கிறான். பட் இருந்தாலும் சாங் வந்து அவன் கூட விளாடுறான். என் பெட்டை டேட்டி ஆக்கலாம் அப்படின்னா உனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகாது, இல்லை எல்லாம் ஒன்னால தான் நான் அழுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அழுதுட்டு இருக்கவன் அவன் அண்ணன்கிட்ட உன் ட்ரெஸ்லாம் அழுக்காயிரும்ல அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அழுக்காக தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண, நீ தானே வாஷ் பண்ண போற, உனக்கு தான் கஷ்டம் அப்படின்ட்டு சாங் சொல்ல இவனும் அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி அழுதுட்டு இருக்கான். பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க பாய்ஸ் அப்படின்னாலே அழக்கூடாது, அவங்களாம் வந்து அழுதா கோமாளி ஆயிடுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அழுதுருங்க, மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு ப்ரெஷரை மட்டும்தான் கொடுக்கும். மற்றவங்க 1000 சொல்லலாம், பட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அழன்னு தோணுச்சுன்னா அழுதுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த சைடில் நம்ம லீயும் வந்து அழுறதை நிறுத்துற மாதிரி தெரியலை. அதுக்கப்புறமா அவன் அண்ணனை கூப்பிட்டு என்னை தட்டி கொடுக்குறியா, ஒரே ஒரு வாட்டி தட்டி கொடுக்குறியான்னு கேட்க இவனும் சாரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி தட்டி கொடுக்குறான். டேய் நான் ஒரு வாட்டின்னு சொன்னேன்னா ஒரே ஒரு வாட்டி தட்டுன்னு சொல்லலை, என்னை தட்டி கொடுன்னு சொன்னேன், ஒழுங்கா தட்டி கொடு, நான் தூங்கு தண்டிக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறான். இன்னும் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு சாங் கேட்க இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல, என்னதான் வாங்கி சொன்னது சரியா இருந்திருந்தாலும் அவன் வந்து அடி வாங்குறதுக்கு தகுதியானவன் தான், அவனை இன்னும் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து வீராப்பா சொல்ல மேல் சண்டை போட்டேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவன் அண்ணன் மிரட்ட ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா இருந்தவன் பவ்யமாக அவன் அண்ணன் சொன்னதும் அடங்கிட்டான். ஆக்சுவலாக எனக்கு என் அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னே மறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு லீ சொல்ல ஏன் மறந்துட்டேன்னு சொல்கிறேன், அதான் உன் அம்மா அப்பா ஃபோட்டோ உன் டேபிள் கிட்டே இருக்குல்ல, நீ எப்போ அதை பார்த்துட்டு தானே இருக்கா அப்படின்ட்டு சாங் கேட்டான். ஃபோட்டோஸ்லாம் ஒரு மேட்ரா, ரியலாக இருக்கிறவங்க வேற ஃபோட்டோவில் இருக்கிறது வேற, அது எப்படி என் பேரண்டோட அன்பு பாசத்தெல்லாம் எனக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறான். ஆமாம் சாங் நீ என் அம்மா அப்பாவை மீட் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு லீ அவன் பிரதர் கிட்ட கேட்க நான் மீட் பண்ணியிருக்கனே, உன் அம்மா அப்பாவை பற்றி நான் திங்க் பண்ணாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அவங்களோட வெட்டிங் தான். 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க தெரியுமா, நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான கப்பிள்ஸ்னால் அவங்க தான். அதுலேயும் உன் அம்மா இருக்காங்க பார்த்தியா,
அவங்களுக்கு வந்து சைனீஸ் பேசவே தெரியாது, ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க. அவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க சமையலும் வந்து செம்மையாக இருக்கும். அவங்க பண்ணுற அந்த ஸ்டஃப்டு பாஸ்தாக்கெலாம் யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதே மாதிரி தான் உன் அப்பாவும். உன் அப்பா வந்து என் பர்த்டே அப்படின்னாலே எனக்கு ஸ்பெஷலாக ஒரு gift கொடுப்பாங்க. யாரோட கிஃப்ட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நிற்கவே முடியாது. உன் அப்பா வந்து என்னை ஸ்பெஷலாக பார்த்துப்பாங்க. அவங்களே அவங்க கையால் எனக்கு வந்து மேப், அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த மேப்பை வந்து ரெடி பண்ணி அவங்க போன இடத்தையும் அதில் எனக்கு மார்க் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீயும் இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பாரு, அப்போ தான் உனக்கு நிறைய கற்றுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உன் அம்மா அப்பானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நல்லவங்க அப்படின்னாலே காட் வந்து ரொம்ப நாள் இருக்க விட மாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்கள சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நீ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆனால் என் அம்மா அப்பா எனக்காக ஒரு டிராயிங் கூட பண்ணி தரலையே அப்படின்னு சொல்ல சாங்குக்கும் என்ன சொல்லன்னு தெரில. அவங்களும் ரெடி பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க உனக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களால முடியலை. அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த கடவுள்கிட்ட போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா பேசி லீயை வந்து சாங் தூங்க வச்சுட்டான். நீ என்னதான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தாலும் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கடா, உன்னை தூங்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் அவனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வராங்க. வர வழியில் இவன் அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். கரெக்டாக அந்த டைமில் சாங்கோட ஃப்ரெண்டும் வரான். ஏய், நீ ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்க, நான் கூட ஏதோ நீ அப்பாவின்னு நினச்சேன்ப்பா, ஆனால் நீ சண்டைலாம் போடுவியா? மற்றவங்க சொல்லும்போது நான் ஏதோ அவங்க உளறிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன், ஆனால் உன்னை ரியலாக பார்த்தா தான் தெரியுது நீ உண்மைக்குமே சண்டை போட்டிருக்கல்ல அப்படின்னு சொல்லி இவன் அவனை பாராட்ட, இதில் என்ன இருக்குது, இது பாராட்டுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ட்டு லீ சொல்ல, ஹே சாங், உன் தம்பி வந்து ரொம்ப போல்டாக இருக்கான்டா, பார்க்கறதுக்கு தான் ஏதோ அப்பாவியாக இருக்கான், ஆனால் அவனுக்கு சண்டை போடலாம் தெரியுமா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க சாங் அவனை கண்டுக்கிறதாவே இல்லை. நீ ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு போ, கிளாஸ்லேயே இருக்காத சரியா, ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னை பார்க்கணும், எனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃப்ளோர்லேயே வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரூம் இருக்குது, அங்கே போய் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்ல லீக்கு செம்ம ஹாப்பியாயிருது. உண்மையாக தான் சொல்கிறியா, நான் உனக்காக ஆக்டிவிட்டி ரூமில் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அப்புறம் அவன் என்ன சொல்கிறாங்கிறதே இவன் கேட்கவே இல்லை. இவன் ட்ரீமுக்கு போயிட்டான். ஏ அப்போ நான் கிளாஸை சீக்கிரமாக முடிச்சுட்டு என் அண்ணனுக்காக அவனோட ஆக்டிவிட்டி ரூமில் நான் வெயிட் பண்ணுவேன், ஜாலியாக இருக்கும்ல, இனிமேல் நான் எங்கேயும் போய் காரிடார்லலாம் பதுங்கி பதுங்கி இருக்க வேண்டாம், என் அண்ணனுக்காக நான் எல்லாத்துக்கும் முன்னாடி கெத்தாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஹாப்பினஸ்லேயே என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, நீயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் அவன் கையில் திணிச்சிட்டு இந்த பறவை பறந்து போகிற மாதிரி ஜாலியாக பறந்து போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா சாங்கோட ஃப்ரெண்ட், டேய் உன் தம்பிக்கு என்னடா ஆச்சு, சடனாக ஏன்டா அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறான் அப்படின்னு கேட்க நம்ம சாங்க்கு வந்து புரியுது அவன் எதுக்காக இவ்வளோ எக்ஸைட் ஆகுறான் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் பிரதர் வச்சிருக்கிறது நல்லது தான்டா, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, உனக்காக பாரு அவன் எல்லாத்தையும் பீல் பண்ணி வச்சுருக்கான், நீ ஜஸ்ட் சாப்பிட்டா மட்டும் போதும், கஷ்டமே படாமல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் கலாய்க்க வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை அடைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம லீ வந்து செல்ஃப் ஸ்டடியும் முடிச்சுட்டு வேக வேகமாக அவன் அண்ணனை பார்க்குறதுக்காக ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகிறான். அவன் மட்டும்தான் போவான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஊரே இருக்குது, எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவன் அப்படி பவ்யமாக அவனோட சீட்டில் போய் அங்கே இருக்க ஒரு சீட்டில் போய் உட்காடுறான். அப்போ அந்த கிளாஸில் இருக்க எல்லாருமே இது சாங்கோட பிரதர் தானே அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து பேச, ஷோ இவங்க எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இவங்க யார் கண்ணிலையும் படாமல் போய் உட்காரலான்னு பார்த்தேன், இந்த நிலைமையிலையா நான் சாங்கோட பிரதர்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுவும் இப்படி அடி வாங்கி மூஞ்சிலலாம் அங்கங்கே வீங்கி போய் இருக்கேன், இப்போவா நீங்கள் என்ன அவனோட பிரதர்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வரான். நீ தானே லீ, நீ இன்னைக்கு ஒரு பையனை காப்பாத்தினல்ல சென்மிங், அவன் என்னோட கிளாஸ் தான், நீ செம்மையா சண்டை போட தெரியுமா, உன்னை பார்க்குறதுக்கே ஒரு ஹீரோ மாதிரி இருந்துச்சு, என் கிளாஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸுமே உன்னை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க, உனக்கு ஒரு ஃபேன் பேஸே வைக்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டு நீ என்ன இங்கே பண்ணுற, நீ வீட்டுக்கு போகலையா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, நான் எங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் வந்தேன், அப்படி செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூட வீட்டுக்கு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறான். ஆமாம் நீ எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, இல்லை சீனியர் சாங் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தானா, உண்மையாகவே ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்க,
ஃபஸ்ட்டு படிப்போம் சரியா, நான் படிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு லீ சொல்ல, ஓ சாரி உன்னை போதர் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, நீ படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விழுந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறா. அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.